ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா. குற்றம் குற்றமே அப்படின்னு கண்டுபிடிக்கிற சில நக்கீரர்களுக்கு தான் இந்த பதிவு. இங்கே எனக்கு அட்வைஸ் பண்ண வர்றவங்க ஒன்று வெட்னரி டாக்டராக இருக்கணும், இல்லைன்னா 10-20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களாக இருக்கணும். சரிங்களா? அந்த பப்பியில் ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு 10-20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களா இருக்கணும். இந்த பப்பியை பாருங்கள், நான் காலையில் எடுத்துகிட்டு போன பொம்மைக்குட்டி பிறப்புறுப்பில் எவ்வளோ புழு வருது பாருங்கள். இது எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பார்க்குறோம், எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம், எவ்வளோ வலி வேதனைகள் இருக்குது. இதெல்லாம் செய்ய வர்றதில்ல. யார் ரெஸ்கியூக்கு கூப்பிட்டா போகிறதில்ல. நாங்கள்லாம் அதை பண்ண மாட்டோம், இதை பண்ண மாட்டோம்னு பேசுகிறாங்க. நம்ம எடுத்து பண்ணினாலும் பண்ணுறவங்கள்ட்ட 1000 குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன வெட்னரி டாக்டரா? சொல்லுங்கள். வெட்னரி டாக்டர் மட்டும்தான் என்னை பேசுகிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க பேசலாம். சும்மா உட்காந்து வாயில் வடை சுட்டுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேட்டால் என் வீடியோவே பார்க்குறதில்ல, எனக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்லைங்கிறது. ஆனால் என்னை பற்றி மட்டும்தான் சில பேர் இல்லை பல பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க போல். தயவுசெய்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்கள். நான் இறங்கி வேலை செஞ்சேன்னா தாங்க மாட்டேங்க. அதனால் என் வேலையை என்னை பார்க்க செய்யுங்க. அடுத்தவங்க வேலையை பார்க்குறது எனக்கு வேலை இல்லை. சரிங்களா? இந்த பப்பி இந்த பப்பியை பற்றி பேசுவோம். இந்த பப்பி ரொம்ப உடம்பு சரியில்லை. அந்த பப்பிக்கு எல்லா அணுக்களுமே உடம்புல ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் கேன்சர் வேறு இருக்குது, சிடி சிம்டம்ஸும் இருக்குது. அதனால் ஹாஸ்பிட்டலில் நம்ம வச்சு பார்க்க முடியலை. அதனால் நமக்கு கொடுத்து விட்ட நம்ம உஷா அக்காக்கிட்டே கொண்டு போய் நம்ம அவங்க வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கிறோம். அவங்கள நைட்டு ஃபுல்லாக கண்காணிச்சுக்க சொல்லியிருக்கோம். ஒரு 2 டேஸ் ஆகும் இந்த இன்ஃபெக்ஷனெல்லாம் குறையிறதுக்கு. அது வரைக்கும் இவனுக்கு தொடர்ந்து 2 நேரம் ட்ரிப்ஸு போடணும். நான் எடுத்துகிட்டு போய் ட்ரிப்ஸு போட்டு தர்றேன். அவனை பார்த்துக்கோங்க. ஏன்னா மற்ற பப்பிகளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இல்லைங்களா? இங்கே பாருங்கள், தலையில் சிடி சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பயங்கரமாக தலை துடிக்குது. நாங்கள் இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணல, இப்போ தான் பார்த்தோம். அதனால் இவனை நம்ம உஷா சிஸ்டர் நமக்கு கொடுத்து விட்டாங்க. அவங்கக்கிட்டே கொண்டு போய் நம்ம விட்டுருக்குறோம். அவங்க வீட்டில் அவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் இவனுக்கு இந்த இன்ஃபெக்ஷனெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் தான் கேன்சர் ஊசி போடணும். அதுக்கப்புறம் இவன் ஃபுட்டு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இவன் வாய் வழியாக எந்த ஃபுட்டுமே எடுத்துருக்கிறது இல்லை. சொல்லுவாங்கள்ல, தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான்னு எங்கள் ஊரில் பழமொழி சொல்லுவாங்க. திருப்பூரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மேயிற மாடை நக்கிற மாடுக்கு எடுக்குதான்னு. அந்த மாதிரி யாரும் செய்கிறதுக்கு முன் வர்றதில்ல, செய்கிறவங்களையும் செய்ய விடுறதில்ல. இந்த பொழப்பு உங்களுக்கு எதுக்கு? அவங்கவுங்க பொழப்பை பாருங்கள். யாருக்கிட்டையாவது யார் சேனலையாவது பார்த்துட்டு ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கிறேன்னா, இல்லை யாரை பற்றியாவது பேசுகிறேன்னா, எனக்கு அதுக்கு நேரமும் இல்லை, அதில் எனக்கு விருப்பமும் இல்லை. தயவுசெய்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்கள்.